ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டியூஸ்டே vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் சன்ரைஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. காலையில் எழுந்து ஆஃபீஸ்க்கு போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு நைட் எல்லாமே செம்ம ஃபீவராக இருந்தது. ஸோ மார்னிங் லீவ் போட முடியாமல் எப்படியோ எழுந்து கிளம்பி போயிட்டேன். இப்போ நவராத்திரின்றதுனால நைட்டு தூங்குறதோ ரொம்ப லேட் ஆகிடுது. 1 o'clock தான் நான் தூங்குறேன். திருப்பி மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்துக்கிறதுனால ஒரு 3.5 hours 4 hours ஸ்லீப் தான் எனக்கு பர் டே கிடைக்குது. இன்னைக்கு காலையில் காஃபி குடிச்சிட்டு டேப்லெட் போட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மின்ட் தோசை, கிராம் தால் சட்னி அண்ட் கிரண் இருந்தது. எனக்கு கிராம் தால் சட்னிலாம் நான் சாப்பிடவே மாட்டேன். பட் ஆனால் எனக்கு இங்கே ஜூவில் ரொம்ப பிடிச்சது அதுதான். சாப்பிட்டுட்டு நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே அவ்வளோதான், டைம் போகிறதே தெரியாது. அப்படியே லன்ச் டைமும் வந்துடுச்சு. எல்லா வெரைட்டிஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுருந்தேன். அண்ட் தென் என்னுடைய ஷிஃப்ட் 3 o'clockலாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி மீட்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எனக்கு சுத்தமாக முடியல. ஸோ டாமில் போயிட்டு தூங்கினேன். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு எழுப்பி விட்டு மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டா. ஸோ அங்கேயுமே எனக்கு அவ்வளோவா ஸ்லீப் கிடைக்கல. வீட்டுக்கு போய் தான் தூங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். 6 o'clock ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனேன். 8 o'clock ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் வீட்டுக்கு போன படம் இல்லை. நான் மத்தியானம் வர டைமில் 1 hour தான் ஆகும். ஆனால் இந்த ஈவினிங் டைமில் வீட்டுக்கு வர்றதுக்கே 2 hours மேலே ஆகிடும். வர வழியிலலாம் ஆயுத பூஜை ஸ்பெஷலாக நிறைய கடையில் இந்த பொரி, அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ஒரு ஃபெஸ்டிவல் வைபாக சூப்பராக இருந்தது. இன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. அண்ட் அன்னை மீடியாவிலேருந்து எங்கள் நவராத்திரி கொலுவை வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு 5 minutes வெயிட் பண்ண சொல்லிட்டு என்னை எங்கள் அப்பா பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தார். வருஷம் நவராத்திரிக்கு அன்னை மீடியாவிலேருந்து எங்கள் கொலுவை வீடியோ எடுத்து டிவியில் போடுவாங்க. இந்த வருஷமும் எடுத்து போட்டிருந்தாங்க. லாஸ்ட் இயர் பெஸ்ட்டு கொலுன்னு ப்ரைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஜிஆர்டியிலேருந்து. நாளைக்கு இது டெலிகாஸ்ட் ஆகும். அன்னை மீடியாவில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஜிஆர்டியிலேருந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலாமா? ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணதுமே ஒரு சில்வர் பவுல் இருந்தது. நல்ல வெயிட்டாக இருந்தது. அண்ட் நல்லா ஷைனிங்காக குழியாக சூப்பராக இருந்தது. நல்ல வெயிட்டு குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நியூ மாடல் ஜுவல்லரிஸ் எல்லாமே இந்த பேம்ப்ளெட்டில் இருக்கும். இதை காமிச்சு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் பண்ணணும். என்னை பாருங்களேன் இப்படி இருக்குன்னு. நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுலாம் நான் அப்படியே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஆனால் என்னன்னா என்னுடைய காஜல் போக மாட்டுது. அது ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் மாதிரி வருது. அதனால் இப்போலாம் காஜல் மட்டுமா இருந்தாலும் சரி, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருந்தாலும் சரி, இந்த மாதிரி மேக்கப் ரிமூவர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு இருக்கேன். அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு இந்த டார்க் சர்க்கிள் அதுக்கப்புறம் க்ளீனாக ஸ்கின் ஆகும். மேக்கப்பை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்றதுக்காக கார்னியரோட இந்த மிசலர் கிளென்சிங் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது ஒரு காட்டன் பேட்ல எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபேஸஸ் கனடாவுடைய காஜல் ரொம்ப நல்லா இருக்கு, லாங் ஸ்டேவா இருக்கு. இந்த மாதிரி மேக்கப் ரிமூவர் போட்டுனாலும் தேய்ன்னு தேய்ச்சா கூட போக மாட்டுது. ரிமூவ் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸ்மட்ஜ் ஆக மாட்டுது. சூப்பரா நல்ல ஒரு ஸ்டே கொடுக்குது. இப்போ மேக்கப் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் ஃபேஸ் வாஷ் பண்ண போறேன். அதுக்கு மாமா அர்த்தோடைய முல்தானி மெட்டி ஃபேஸ் வாஷ் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும், ஆக்னி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். எனக்கு மந்த்லி இந்த மாதிரி ஆக்னி வரும். ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்கின் கேர் பண்ணால் அது அப்படியே சட்டில் ஆகிடும், இல்லைனா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். அடுத்தது மாமா அர்த்தோடைய கிரீன் டீ ஃபேஸ் டோனர். இது நான் என்னுடைய ஃபுல் ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா சூப்பரா இருக்கும். நல்லா குயிக்காவும் அப்சர்வ் ஆயிடும். இந்த ஓப்பன் போஸ்ட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நல்லாவே ஸ்ட்ரிங்க் ஆகும். அடுத்தது பாம்பே உடைய டியூவி லிப் பாம். இது ரொம்ப லைட்டா நம்ம போட்டாலே போதும். ஸ்மெல் சூப்பரா இருக்கும். இதுல CTM ரொம்ப மஸ்ட். ஃபர்ஸ்ட் கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்காக நான் பான்ஸோடைய ஹைட்ரா மிராக்கல் ஹையராலானிக் சூப்பர் லைட் ஜெல் எடுத்துக்கிறேன். இது மெயினா ஃபார் ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல் டைப்ல இருக்கும். ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ரொம்ப ஆயிலியா இந்த மாதிரிலாம் இருக்காது. இது அப்ளை பண்ணதுமே பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஒரு க்ளோ கொடுக்கும்.
ஸோ அவ்வளவுதான். இதுதான் என்னுடைய சிடிஎம் டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீன். ஒரு சில டைம் வந்து நான் லேட்டாக வந்தால் ஸ்கின் கேர்லாம் பண்ணுவேன். இல்லை கொஞ்சம் என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சு சீக்கிரமாக வந்துட்டா தூங்கி ஏஞ்சி அதுக்கப்புறம் தான் ஸ்கின் கேர் வந்து பண்ணுவேன். பட் ஆனால் கம்பல்சரி டெய்லி ஒன்ஸ் வந்து ஸ்கின் கேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வெளியெல்லாம் போயிட்டு வரோம், பொல்யூஷன், ஹேர் இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்ல அப்படியே வந்து இதுவாகும். அதனால தான் வந்து பிரேக் அவுட்ஸ், ஆக்னி இது மாதிரிலாம் வந்து வருது. ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம டெய்லி வந்து ஸ்கின் கேர் பண்ணணும். அண்ட் இதுதான் என்னுடைய ஸ்கின் கேர். இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அமேசான்ல கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் லைவா போயிட்டு இருக்கு. 1500+ பிராண்ட்ஸ் 50% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. 4 lakh+ ஸ்டைல்ஸ் இருக்கு. அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ராடக்டோட பிரைஸும் வந்து டிராப் ஆகிருக்கு. இந்த சேலை மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இப்போயே வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் ட்ரெஸ் மாத்திட்டு அண்ட் அடுத்தது வந்து டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இன்னைக்கு டின்னருக்கு எங்கள் வீட்டில் தோசை அண்ட் வடைக்கறி. ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.